ஜொமேட்டோ சேலஞ்சோட டே 3ல இருக்கும். எப்பவுமே வீடியோட கடைசியில தான் சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு. நீங்க இன்ஸ்டால ஃபாலோ கூட பண்ண தேவையில்ல. தயவு செஞ்சு என்னோட யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஏதோ 90 டேஸ்ல 500 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்தே ஆகணும். என்னடா இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறவே இல்லைன்னு என் ஃப்ரெண்டு வேற கால் பண்ணி சொல்லிட்டே இருக்காரு. கொஞ்சம் உங்களால முடிஞ்ச சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, நேத்தைக்கு ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு டெலிவரி கொடுக்க போயிருந்தேன். ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ல டெலிவரி கொடுக்க போயிருந்தேன். அங்க வந்துட்டு அந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தது பீட்சா. நான் போயிட்டு கஸ்டமர் லொகேஷனுக்கு போயிட்டு கால் பண்ணேன். அங்க இருந்த ஒரு வீட்டுல இருந்து ஒரு சின்ன பையன் வந்தான். ஒரு 400 rupees கொடுத்தான். பட் கேஷ் ஆன் டெலிவரி 400 rupees என்கிட்ட சேஞ்ச் இல்ல. அது வந்து 300 and something தான். நான் உடனே சேஞ்ச் ஆகுடுறா தம்பி, சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொன்னேன். அவன் அங்க அப்படியே அவங்க வீடு வந்துட்டு எப்படின்னா ரொம்ப சின்ன வீடு, ஆனா நிறைய பேர் இருக்காங்க அந்த வீட்டுல. அதை பார்க்கவும் சூப்பரா இருந்தது. சின்ன வீடா இருந்தாலும் நான் அப்படியே பாட்டி 2 பாட்டியும் என்ன இருந்தாங்க, அக்கா அவங்க அம்மா எல்லாரும் அப்படியே அந்த அப்படியே முன்னாடி வீட்டு முன்னாடி இருந்தாங்க. ஒவ்வொருத்தரையா கேட்கறான், இந்த மாதிரி சேஞ்ச் இல்லையா, சேஞ்சு கொடுன்னு கேட்கறான். அவங்க அம்மா அங்க இருந்துட்டு டக்குன்னு ஒத்த புள்ளையா பத்தி வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்ததே அந்த 400 ரூபா தான் செலவுக்கும், ஏதோ நீ கேட்ட அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்ட, அவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த பையன் கொடுக்கணும், சேஞ்சு கொடு, நீ வச்சிருக்கியா அவங்க பாட்டி அவங்க அக்கா எல்லார்ட்டையும் கேட்கறான். ஆனா அங்க யார்ட்டையுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுல அன்னைக்கு செலவுக்கே அந்த 400 ரூபா தான் இருந்திருக்கு. அந்த பையன் அடம் பிடிச்சு கேட்டிருக்கான், என்னோ பண்ணிருக்கான். உடனே சரி என்னோ பண்ணுன்ற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நானும் ஒரு 5 நிமிஷம் கிட்ட மேல நின்றுட்டே இருந்தேன். அந்த பையன் முன்னாடி அங்க கேட்கறாங்க. அவன் திரும்ப அவனுக்கு சேஞ்ச் இல்ல. பட் என்ன பண்றது, நான் வேற இல்லைன்னு சொல்லிட்டேன். ரெகுலரா ஆர்டர் பண்றவங்க யாரா இருந்தாலுமே சேஞ்ச் இல்லைங்களா, சேஞ்ச் கொண்டு வர மாட்டீங்களா, ஜிபே பண்ணுங்க அந்த மாதிரி. நான் ஜிபே இருக்கான்னு அந்த மாதிரி கேட்கறேன். இல்லைண்ணா அதெல்லாம் எங்ககிட்ட இல்லைண்ணா அப்படின்றான். அப்புறம் எனக்கு என்ன பண்றதே தெரியல. நானும் நின்றுட்டே இருந்தேன். அந்த பையனும் சுத்தி கேட்டது எனக்கு என்னவோ தெரியல. அந்த பையனை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, பீட்சா சாப்பிடணும்னு ஆசை இருந்திருக்கு. பட் அவனால அடம் பிடிச்சு வாங்கியிருக்கான். எத்தனை நாள் அடம் பிடிச்சா என்ன பண்ணாலும் எனக்கு தெரியல. அடம் பிடிச்சு வீட்டுல கேட்டு வாங்கியிருக்கான். அப்புறம் அவங்க அம்மாவும் வந்துட்டு அந்த பையனை அந்த அம்மா அவங்களுக்கு திட்டுறதுக்கும் மனசு இல்ல, இருந்தாலும் அவங்களோட கஷ்டத்தை மறைச்சு நான் என்ன பண்ணுவேன், இருக்கிறதானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த பையனை நான் கூப்பிட்டு, டேய் தம்பி, அண்ணன் இதை உனக்கு கொடுத்தா சும்மா கொடுத்தா வாங்கிக்குவியாடா அப்படின்னு கேட்டேன். அந்த பையன் உடனே எல்லாம் சரின்னுலாம் சொல்ல, ஆனா நான் கடையில போய் வாங்கிட்டு வரேன்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றீங்களானா அப்படிலாம் கேட்கறான். அவங்க அம்மா இல்ல தம்பி இருங்க தம்பி, நான் சொன்னதை பாட்டு இருங்க தம்பி, அவன் மாத்தி கொடுத்துருவா அப்படின்னா, இல்லைங்கம்மா நான் வந்துட்டு ஒரு தம்பிக்கு நான் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். எனக்கு ஏன்னா ஒரு ஆசையான ஒரு பொருள் காசு இல்லாம வாங்க முடியாம இருக்கிற கஷ்டம் எனக்கு தெரியும். என்னதான் இருக்கிற அவங்க வீட்டுல இல்ல, ஆனா பையன் கேட்டுட்டான், அப்போ பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட்ல அவங்க அம்மா இருந்த காசெல்லாம் தூக்கி கொடுத்துட்டாங்க. அந்த பையன் 200 ரூபா நோட்டு. அவங்க அம்மா நான் வந்து அந்த பையன் திரும்ப சேஞ்ச் இருக்கும் போதே சொல்லிட்டாங்க, இருந்த காசை தானே தூக்கி கொடுத்த, நான் எங்க போறது, ஒத்த புள்ளையா வச்சுட்டு நான் போடுற பாடு அப்படின்னு அவங்க அம்மா பார்த்து சொல்லிட்டாங்க. அந்த பையன் அப்படியே ஒரு மாதிரி சோகமாயிட்டாங்க. ஒருவேளை எனக்கு காசு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி. நான் கொஞ்சம் அது ஊருக்கு உள்ள, ஸோ அவங்க சேஞ்ச் வாங்கினா கூட ஒரு 5-10 நிமிஷம் வெளியே நடந்து வந்து வாங்கிட்டு வந்து எனக்கு தரணும். அப்போ சரி, எனக்கு அந்த பையனை பார்க்கும்போது ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய அந்த ஆசையெல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வயசுல இருக்க ஒரு பையன். அப்போ எனக்கு தோணுது என்னன்னா, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சும்மா தானடா செலவு பண்ணுங்க. இந்த ஒரு 300 and something அந்த பையனுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்டா எனக்கு வந்துட்டு அந்த பையனை பார்க்கும்போது, ஒரு சின்ன பையன் ஆசையா ஆர்டர் போட்டிருக்கான். அந்த பையனுக்கு ஃப்ரீயா கொடுத்து ஃப்ரீயா கிடைக்குதுன்னு ஊக்குவிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்ல. பட் ஆசையா ஆர்டர் போட்டிருக்கான். அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. அப்போ ஒரு அண்ணனா நான் தர்றேன் வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டேன். அந்த பையன் முதல்ல வேணாம் இருக்குன்னு நான் வந்துட்டு போய் வாங்கிட்டு வரேனா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ரொம்ப நேரம் கேட்டேன், டேய் வாங்கிக்கோடா, இதுல என்னடா இருக்கு, அண்ணன் தானடா, அண்ணன் கொடுத்தா வாங்க மாட்டியா, எனக்கு இது எந்த பிரச்சனையும் இல்லடா, வாங்கிக்கோடா தம்பி, பரவாயில்ல, அண்ணன் கட்டிக்கிறது இந்த காசை அப்படின்னு சொன்னேன். அப்படிங்களாண்ணா அப்படின்னா, ஆமாடா தம்பி அண்ணன் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் வழியா அந்த பையனை பேசி வச்சுக்கோடா சாப்பிடு, அண்ணனோட கிஃப்ட் சரியா அப்படின்னு அவன் சரிண்ணா தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போனான். அப்புறம் அவங்க அம்மா என்னை கூப்பிட்டு, சாரி தம்பி எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, சின்ன பையன் என்ன பண்றது கேட்கறான், நமக்கு நிலைமை, அவங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க, நம்ம நிலைமை இப்படி இருக்கு அப்படின்றக்காக அவனுக்கு நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கான், இது வாங்கி கொடு நான் ஆர்டர் போடுவேன், அது இங்க வரும் அப்படின்லாம் சொல்றான் அவனே. அப்போ என்ன பண்றது, கூட படிக்கிற பசங்க அந்த மாதிரி சாப்பிட்டதெல்லாம் சொல்றதெல்லாம் கேட்கறான் சின்ன பையன். நம்ம அதை புரிய வச்சாலும் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ரொம்ப நன்றி தம்பி அப்படிலாம் அவங்க அம்மா சொன்னாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட்டா, அந்த பையன் அவன் பேரு வந்துட்டு ரமேஷ், நீ எப்ப இங்க வந்தாலும் அவனை பார்த்துட்டு போன சரியா, எதுனாலும் இங்க வா, நான் அம்மா இருக்கேன் அப்படின்லாம் என்னவோ சொன்னாங்க. அப்புறம் எனக்கு பார்க்கும்போது
அது சீரியஸா சொல்லணும்னா அது ஒரு பெரிய காசும் இல்ல, எனக்கு அந்த பையனை பக்கமும் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு, கொடுத்தேன். ஆனா அந்த ஒரு சீரியஸாவே ஏழை கிட்டதான் அந்த குணம் இருக்கும் அப்படின்றத வந்து நான் அங்கதான் பார்த்தேன். அவ்வளோ இதா பேசி, வரியா தம்பி நீயும் சாப்பிடுறியா அப்படிலாம் அவங்க அம்மா கேட்டாங்க. இல்லைங்கம்மா ஆர்டர் இருக்கு, நான் சும்மா இன்னொரு தடவை இங்க வந்தா ஆனா வந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டேன். பட் நான் அங்க கொடுத்துட்டு திரும்பும் போது அந்த பையன் அந்த பீட்சாவை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள அப்படியே சந்தோஷத்துல ஓடுறான். அந்த அவ்வளோ அப்படி, ஏன்னா ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு குடிசை வீடு மாதிரிதான் இருந்தது அது. ஒரு ரொம்பவே எப்படி சொல்றது, அவங்க டெய்லி டே வந்துட்டு ஒர்க்கு போய் சம்பாதிச்சு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறவங்க மாதிரிதான் அங்க இருக்கும் தெரிஞ்சது. அவங்க சந்தோஷத்துல அப்படியே ஓடனா, அதை பார்க்கும் போதே சீரியஸா என்னடா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், சீரியஸா இருக்கிறத 4 பேர் கொடுத்து சந்தோஷமா இருக்கணும்டா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. பெருசா நான் ஒன்னும் லட்சத்தையோ சில 1000த்தையோ தூக்கி கொடுக்கல. நான் எனக்கு எந்த டைம்ல என்ன தோணுச்சுன்னா, 1000 கணக்குல சும்மா குப்பையில போட்ட மாதிரி அள்ளி அள்ளி செலவு பண்ணிட்டு இருந்தேன், லட்சக்கணக்குல லாஸ் பண்ணிட்டு அதையே சமாளிச்சுட்டு இந்த ஒரு 300 ரூபா ஒரு பீட்சா அந்த பையனுக்கு கொடுக்கறதுனால அந்த பையன் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி எனக்குள்ள வந்துட்டு ஒரு சந்தோஷமா இருந்தது. ஓகே, மொட்டோ சேலஞ்சு 15 மணி நேரம் நேற்றுக்கும் ஓட்டினேன். காலையில 9 மணிக்கு லாகின் பண்ணி நைட்டு 12 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணேன். நேற்றுக்கு ஜொமேட்டோ சேலஞ்சர் டே 3ல நம்ம வந்து 1363.88 சம்பாதிச்சிருக்கோம். கஸ்டமர் டிப்ஸ் 40 ரூபா தான் வந்தது நேற்றுக்கு. அப்புறம் முன்னாடி 2 நாள் ஓட்டினது 2207.81, அதில் 400 ரூபா பெட்ரோல் மொத்தமா மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது வரைக்கும் 3 நாள்ல 3211.69 சம்பாதிச்சிருக்கோம். ஒரு ஜொமேட்டோ பர்சன் கோயம்புத்தூர்ல 30 நாள்ல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க ஜொமேட்டோ பர்சன் அப்படின்றத சேலஞ்சா மேக் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, தயவு செஞ்சு அதை ஷேர் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்பவே 32 தான் இருக்கு. இன்ஸ்டால தான் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கும் ஃபாலோவர்ஸ் கவுண்ட் ஏறும், அதனால ஃபாலோ பண்ணாம வச்சுட்டு இருப்பீங்க. இன்ஸ்டாலாம் தேவையில்ல, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு என்ன உங்களுக்கு கவுண்ட் ஏற போகுது. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் புண்ணியமா போகும்.